நம்ம இந்த மேகசின் டிராமாவோட 5th எபிசோட் தான் பார்க்க போறோம். போன எபிசோட் கடைசியில நம்ம ஹீரோயின் மேல கோவமா இருந்திருப்பான். அதுக்கப்புறம் அவனுக்காக பண்ணதெல்லாம் கேட்டு அவன் கோவம் தணிஞ்சு அவளை கார்ல ஏத்தி கூட்டிட்டு வரான். அப்ப அவன் நல்லா தூங்கிட்டா. அவன் முழிச்சிடக்கூடாதுன்னு பார்த்து வண்டி ஓட்டுவான். இப்ப இந்த எபிசோட் ஸ்டார்டிங்ல ஹீரோயினோட அபார்ட்மெண்ட் வந்துருச்சு. அவளை எப்படா எழுப்பன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்கான். இருமிலாம் பாக்குறான். அவன் எந்திக்கிறதாவே இல்ல. அப்புறம் ஒரு கார் ஹார்ன் சவுண்ட் கேட்டு எந்திரிச்சிடுறா. அவளுக்கும் நம்ம இப்படி தூங்கிட்டமேன்னு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. நீங்க பெரிய மனசு பண்ணி என்னை வண்டியில எல்லாம் கூப்பிட்டு வந்தீங்க, நான் இப்படி தூங்கிட்டேன் அப்படின்னு சொல்ல, பரவாயில்ல டயர்டா இருந்திருப்பேன் அதனாலதான் தூங்கிட்டேன், சரி நீ கிளம்பு நானும் டயர்டா இருக்கேன் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளை இறக்கி விட்டுட்டு கிளம்புறான். அப்புறம் வீட்டுக்கு வந்தவ செடிக்கு தண்ணி ஊத்திக்கிட்டே யோசிச்சு பாக்குறா. அது எப்படி நம்ம கிட்ட ஃபர்ஸ்ட் சாரி கேட்டாரு, ஆச்சரியமா இருக்க என்னாச்சு அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்க. அங்க ஹீரோவை காட்டுறாங்க. அவனும் தூங்க போனவன் போன்ல நோட்டிபிகேஷன் ஆஃப் பண்ணி வச்சான்ல ஒரு வெப்சைட்க்கு, அதை ஆன் பண்ணி அவ என்ன பண்ணிருக்கான்னு பாக்கலாம் அப்படின்னு போறான். அவ அதுல போஸ்ட் போடுவா. நான் வேற ஆர்டிகிள் சொல்லிட்டு இருந்தேன். அவ இப்பவும் ஒரு போஸ்ட் போட்டிருக்கா. என்ன அப்படின்னா, ஹீரோ அந்த யூடியூப் சேனல்ல கொஞ்சம் கடுக்கடுன்னு பேச ஆரம்பிப்பான். ஆபீஸ்லயும் அதே தான் கேட்கிறோம், இப்பவும் அதே தான் கேட்கிறோன்னு வேற ஒரு யூடியூப் சேனலுக்கு மாற போறதா, இதுக்கு அன்சப்ஸ்கிரைப் பண்ண போறதா அதுல போட்டிருப்பா. இவனுக்குலாம் செம்ம கடுப்பா இருக்கும். அவகிட்ட சாரி கேட்டு வீட்டுக்கு கொண்டாந்து விட்டதுக்கு இந்நேரம் சந்தோஷத்துல அழுதுட்டு இருப்பான்னு பார்த்தா அன்சப்ஸ்கிரைப் பண்றாளேன்னு இவனுக்கு கோவம். அந்த போஸ்டுக்கு கீழே இவனே டிராகன்ற நேம்ல ஏன்னு கேட்கும் போதுதான் அவன் யூடியூப் சேனல்லையும் திட்டுற மாதிரி பேசுறான்ல அதை சொல்றா. அது மட்டும் இல்லாம இன்னொரு நல்ல சேனலை ரெக்கமெண்ட் பண்ணுங்கன்னு கேட்க, நம்ம ஊர்ல ஹீரோ தான் பெரிய ரியல் எஸ்டேட் ஏஜென்ட் அப்படின்னு சொல்லி அவனை பத்தி அவனே சொல்லிக்கிறான். அவ சும்மா ஒரு ஸ்மைலிய போட்டு நிறுத்திட்டா. இவனுக்குலாம் கடுப்பு தாங்கல. இப்ப அப்படியே அடுத்த நாள் ஆயிடுச்சு. சின்ன காட்டுறாங்க. அவன் இன்னுமே அந்த போட்டோ ஷூட் பண்ணிட்டு இருந்தால அந்த வீட்டுல தான் இருக்கான். அப்படி ஹீரோயின் பேசினதான் நினைச்சு வருத்தப்பட்டு இருக்க. அப்ப அவனோட அசிஸ்டன்ட் ஃப்ரெண்ட் வரான். இவன் தான் கூட்டிட்டு போக வந்திருக்கான். இன்னொரு பக்கம் ஹீரோயினை பார்த்தா அவ ஒரு சூப்பர் மார்க்கெட் போவாள்ல, அங்க போறா. அங்க எப்பவுமே ஒரு லஞ்ச் பாக்ஸ் வாங்கி கொடுப்பான்ல ஷின், அதை பார்த்துட்டு இன்னைக்கு இதுக்கு 1+1 ஆஃபர் கிடையாது அப்படின்னு கேக்குறா. இல்ல இதுக்கு எப்பவுமே 1+1 ஆஃபர் கொடுத்ததே இல்லைன்னு சொல்றாங்க. அப்பதான் அவ புரிஞ்சுக்கிறா. அப்ப இத்தனை நாள் ஷின் தான் காசு கொடுத்து வாங்கியிருக்கான்றது. அப்படியே அங்க ஷின்னை பார்த்தா ஷின்னோட அசிஸ்டன்ட் இருக்கான்ல, அவன் அவளை உனக்கு பிடிக்கும் தானே, அதை இப்பவே சொல்லிரு, இந்த சிச்சுவேஷன்ல தான் சொல்ல முடியும், நல்ல சான்ஸ் கிடைச்சிருக்கு, இதை விட்டுறாதன்னு சொல்லி சொல்றான். ஆனா ஷின் கொஞ்சம் பயப்படுறான். ஒருவேளை அவ வேலைக்கு போயிட்டானா என்ன பண்றதுன்ற மாதிரி. ஆனா ரிவர்ஸா நடக்க தான் செய்யலாம், இருந்தாலும் நீ ட்ரை பண்ணு சொல்லி தைரியம் கொடுக்குறான். அதே நேரம் கரெக்டா ஹீரோயின் கிட்ட இருந்து மெசேஜ் வருது, நீ போட்டோ ஷூட் முடிச்சுட்டு சியலுக்கு வந்தனா என்ன வந்து பாரு அப்படின்னு. இப்ப பப்ளிஷின் ஆபீஸ்க்கு வெளியில ஹீரோயினை பாக்குறான். நான் எதனால இப்படி பண்ணேன்னா அப்படின்னு அவன் சொல்ல வரும்போது அவளே எனக்கு தெரியும் ஏன் இப்படி பண்ணேன்னு, உன் கூட வேலை பாக்குறவங்களுக்கு சேமிக்கிறதுக்கு உதவி பண்றதுக்காக அப்படி பண்ண, நான் அதை புரிஞ்சுக்கிட்டு உன்னை திட்டேன், கொஞ்சம் ஓவரா தான் பேசிட்டேன்னு சொல்றா. இவன் அதுக்கு மேல எதுவுமே சொல்லல. சரி இனிமேலும் நம்ம இதே மாதிரி சூப்பர் மார்க்கெட் பார்ட்னரா இருப்போமான்னு கேட்டு சிரிக்கிறான். அப்புறம் அப்படியே ஆபீஸ்ல மீட்டிங். இப்போ நம்ம ஹீரோ ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கொண்டு வந்திருக்கான். அது என்ன அப்படின்னா ஜென்ஸ் இன்னர்வியர் தான். சீஃபுக்குலாம் இது பிடிக்கவே இல்லை, நம்ம இந்த மாதிரி பண்ணதே கிடையாது, இதுக்கு முன்னாடி உள்ள சிஇஓ அப்படிலாம் பேச வராரு. ஆனா ஹீரோ இந்த வாட்டியும் கேட்கல. சரி வேலையை விட்டு தூக்கிடுவாருன்னு சீஃப் இந்த தடவை ஒத்துக்கிட்டாரு. இப்ப நம்ம ஆளுங்க எல்லாருமே இந்த எடிட்டிங் டீம் தான். இந்த மேகசின்க்கு ஆட் டீம்னு ஒன்று இருப்பாங்க. அவங்க இப்ப கரெக்டா ஹீரோ மீட்டிங்கை முடிச்சு வெளியில வர நேரம் கையில கேக்கோட வராங்க. என்னடான்னு பார்த்தா ஏதோ ஒரு அவார்ட் ஷோ வருதான் அந்த மேகசின்காக. அதுல ஹீரோ பெஸ்ட் மேனேஜர் அவார்டு வாங்க போறான் போல. இது இன்னுமே நம்ம எடிட்டர் டீமுக்குலாம் தெரியவே தெரியாது. நம்ம ஆளுங்களும் இப்ப இந்த ஆட் டீம்லாம் நம்ம பாஸ் கைஸ் வச்சுட்டாங்களே, நம்ம நிலைமை இப்ப என்ன ஆகுறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்ப நம்ம சீஃப் ஹீரோ கிட்ட வந்து, உங்களுக்கு அவார்ட்லாம் கொடுக்க போறாங்களே, நம்ம மேகசின்ல உங்களை பத்தி ஒரு ஸ்டோரி எழுதுனா என்ன, நீங்க கஷ்டப்பட்டு வந்ததெல்லாம் நம்ம அதுல போடுவோம் அப்படின்னு சொல்ல, ஹீரோ இந்த அவார்ட் வாங்குறதுல ஒரு விஷயமே இல்லை, அதெல்லாம் பெருசா எடுத்துக்காதீங்க, போய் வேலையை பாருங்கன்னு சொல்றான். ஆனா நம்ம சீஃப் கேட்க மாட்டாரு. நீங்க இந்த மேகசினை வாங்கி 3 மாசம் தான் ஆகுது, அதுக்குள்ளே அவார்ட்லாம் வாங்குறீங்க, இதை நம்ம பெருசா ஏதாவது பண்ண வேணாம், நம்ம மேகசின்ல போடுவோம்னு சொல்லும்போது, ஆமா அதுவும் சரிதான், இதுவே ஒரு ப்ரொமோஷன் மாதிரி இருக்கத்தான் செய்யும், இதுவும் ஒரு மணி மேக்கிங் ஐடியா தான், குட் இதை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிடுறான். அப்போ நம்ம சீஃப் நம்ம ஹீரோயின் அதுக்கு எடிட்டரா போடலாம் அப்படின்னு சொல்றாரு. உன்னை ஹீரோ அவளை பார்த்து, நீ நல்லா மட்டும் எழுதல அப்படின்னா உன்னை வேலையை விட்டு தூக்கிடுவேன் மூஞ்சுக்கு நேரம் சொல்லிட்டு போறான். ஹீரோயின்லாம் கொஞ்சம் கடுப்பாயிடுச்சு. அவ அந்த கடுப்புல பாத்ரூம்ல நிற்கும் போது சீனியர் வராங்க. அவங்க வந்து, என்னாச்சு வீடு மாறணும்னு சொன்னியே, ஏதாவது வீடு கிடைச்சிச்சான்னு கேட்க, இல்ல நம்ம பாஸ் வேணான்னு சொல்றாரு அப்படின்னு சொல்றா. சரி இப்ப பாஸை பத்தி ஸ்டோரி எழுத போறல, உனக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும்னா கேளு அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோயின் உடனே அந்த ஸ்டோரியை நீங்களே எழுதுறீங்களா அப்படின்னு கேட்க, சீனியர் ஆளை விட்டா போதுண்டா சாமின்ற மாதிரி, உனக்குலாம் நிறைய திறமை இருக்கு, நீ அதெல்லாம் வெளியே கொண்டு வரணும், எழுது அப்படின்னு சொல்லிட்டு எஸ்கேப் ஆயிடுறாங்க. இப்போ புதுசா ஒரு லேடியை கட்டுறாங்க. அவங்க இதுக்கு முன்னாடி இந்த மேகசின்லாம் வேலை பார்த்துருக்காங்க. இந்த ப்ரூஃப் ரீடிங் தான் பண்ணுவாங்கல்ல, இந்த ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கு வேற ஏதாவது எரர் இருக்கா இந்த மாதிரிலாம் பார்ப்பாங்கல்ல, அவங்க தான் கொஞ்ச நாள் வேலையில இல்லை போல ஜேஜு ஐலாண்டுக்கு போயிட்டு வந்துருக்காங்க. அவங்க ஏதோ ஹீரோயின் மாதிரி ஆகணும்னு டயட்டு யோகாலாம் பண்ணிட்டு இருப்பாங்க போல. நம்ம சீஃப் இருந்துட்டு, 1/2 செஞ்சுரி அடிச்சாச்சு ஆனா இன்னும் கல்யாணம் ஆகல, அப்புறம் என்ன டயட் யோகா
போவான்னு சொல்லி கிண்டல் பண்ண நமக்கு அங்கு நீங்க ஜேஜுல இருந்துருவீங்கன்னு நினைச்சேன் அப்படின்னு பேசிட்டு இருக்க. அப்புறம் அவங்க ஜேஜு ஐலாண்ட பத்தி நல்லா சொல்றாங்க, அந்த இடம்லாம் நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி. அப்புறம் நம்ம சீஃப் கிட்ட நீங்க வேணா அந்த அபார்ட்மெண்ட்டை வித்துட்டு ஜேஜு ஐலாண்ட்ல ஒரு வீடு வாங்கலாம்ல, நீங்க உங்க அபார்ட்மெண்ட்டை வித்தா அந்த காசுல 2 அபார்ட்மெண்ட் அங்க ஜேஜு ஐலாண்ட்ல வாங்கிடலாம், அங்க கடல்ல சர்ஃபிங்லாம் பண்ணலாம், அது ஊர் இல்ல சொர்க்கம் அப்படின்னு பெருமையா பேசுறாங்க. அப்ப நம்ம சீனியர் இருந்துட்டு உங்க வைஃப் உங்க பசங்களோட படிப்பு தான் முக்கியம் ரொம்ப பாடுபடுறாங்க, நீங்க இப்ப கங்கம்ல இருக்கீங்க, அங்க ஜேஜுக்கு போனீங்க அப்படின்னாலும் பசங்க படிப்பை விட்டுட்டு உங்க ஒய்ஃப் வரமாட்டாங்க, நீங்க என்ன ஜேஜுலயே வாழ்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு வேணாம் அப்படின்னு சொல்றாங்க. அதனால அந்த புதுசா வந்த லேடிக்கு காண்டாயிருது. நம்ம சீனியர் அவங்களோட ஆர்டிக்கிளை சப்மிட் பண்ணும்போது அதுல நிறைய மிஸ்டேக்ஸ் கண்டுபிடிச்சி வள்ளுன்னு அவங்ககிட்ட விழுறாங்க. என்னது இவ்வளவு மிஸ்டேக் இருக்கு, 10 வருஷமா உனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, இப்போ இப்படி மிஸ்டேக் பண்ணிட்டு இருந்தா என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி இப்ப அப்படியே நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. அவன் எப்பவும் போல ஒரு ஏரியால போய் சர்வே எடுத்துட்டு இருக்கான், எவ்வளவு தூரத்துல ஹாஸ்பிட்டல் இருக்கு, வீடு இருக்கு, எங்கெங்க ஸ்கூல்ஸ் இருக்கு, அந்த மாதிரி. ஹீரோயினும் கூட வந்திருக்கா. அவ ஹீரோவோட செக்ரட்டரிட்ட ஹீரோவை பத்தி பேசிட்டு வரா. அப்ப அந்த செக்ரட்டரி ஹீரோ நடந்தே தான் சர்வே பண்ணுவாரு, அது மட்டும் இல்லாம 3 மாசத்துக்கு ஒருக்கா ஷூ மாத்தி தான் ஆகணும், ஷூ தேய்ற அளவுக்கு நடப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. நம்ம ஹீரோக்கு உள்ளுக்குள்ள குழுகுலுன்னு இருக்கு, நம்மளை பத்தி நிறைய தெரிஞ்சுக்கிட்டோம், நாம தான் ரியல் எஸ்டேட்ல பெஸ்ட்னு அவளுக்கு புரியணும் அப்படின்னு நினைச்சிட்டே வரான். அவன் சேனல் அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டால, அதனால இப்ப அப்படி ஹீரோ பார்க்க வந்த வீட்டுக்கும் வந்துட்டாங்க. அங்க வீடு ரொம்ப பெருசா இருக்கு. அப்ப ஹீரோயின் இருந்துட்டு இவ்வளவு பெரிய வீடா இருக்கு, இதெல்லாம் எப்படி சரிப்பட்டு வரும், இப்போ உள்ள பாப்புலேஷன் குறைஞ்சிட்டே வருது, ஃபேமிலிலேயே மெம்பர்ஸ் குறைஞ்சிட்டாங்க அப்படின்னு சொல்ல ஹீரோ ஒன்னு நீ இதை பெரிய வீடா மட்டும் தான் பார்க்க, இதுல 13 ரூம் இருக்கு, ஒவ்வொரு ரூமுக்கும் 2 இருந்து 8 பேர் வரைக்கும் தங்கிக்கலாம், இந்த வீட்டை ஷேர் ஹவுஸா விட்டோம் அப்படின்னா நிறைய பேர் வந்து தங்க முடியும், 60 பேர் வரைக்கும் ரெண்டுக்கு விட முடியும், காலேஜ் போறவங்க வெளியூர்ல இருந்து தங்கி படிக்கிறவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும், பக்கத்துல எல்லாம் நிறைய ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்கிற இளைஞர்கள் இருக்காங்க, அவங்களுக்கு எல்லாம் உதவும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்புறம் அப்படியே வெளியில வந்துட்டு சரி மதியான நேரம் ஆயிடுச்சு சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப ஹீரோயின் ஹீரோ பின்னாடியே வரா. நீ எங்க வர, நான் சாப்பிட போலான்னு சொன்னேன், என் கூடவே வரணும்னு சொல்லல அப்படின்னு சொல்லிடுறான். ஹீரோவோட செக்ரட்டரி உஷாரா தனியா போறான். அவனுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு ஹீரோ தனியா தான் அனுப்புவான்னு. இப்ப அப்படி திரும்ப ஆபீஸ்ல காட்டுறாங்க. நம்ம கங்கு இருக்காருல, அவரோட ஆர்டிக்கிள தான் இப்போ புதுசா வந்த லேடி இருக்காங்கல்ல, அவங்கள நம்ம கரெக்ஷன் ஆன்டின்னு வச்சுக்கோம். அந்த கரெக்ஷன் ஆன்டி கங்கோட மனசை மாத்துது, அவரை ஜேஜு ஐலாண்ட்ல வீடு வாங்க சொல்லுது. ஈஸியா வீடு வாங்கிடலாம், கல்யாணத்தை முடிச்சிருவோம், கியூட்டி பை கூட ஜாலியா இருக்கலாம் அப்படின்னு சொல்ல அப்பவும் சீனியர் வந்து கெடுத்து விடுறாங்க. அதெல்லாம் சரிப்பட்டு வராது, உன் கியூட்டி பைக்கெலாம் அது பிடிக்காது, அவள் இங்கே வாழ்ந்த பொண்ணு அப்படின்னு சொல்ல இந்த கரெக்ஷன் ஆண்டிக்கு கோவம் வந்துருச்சு. நம்ம சீனியரை பார்த்து நீ ஏன் என்னை ஆர்டிக்கலில் இவ்வளோ தப்பு விட்டுருக்க அப்படின்னு கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு ஆர்டிக்கல் எடுத்து இங்கே பாரு இதில் எவ்வளோ மிஸ்டேக்ஸ் இருக்குன்னு, இப்போதான் நீ வேலை பார்ப்பியா அப்படின்னு கத்திட்டு இருக்க. அப்போ சீனியர் வேக வேகமாக வந்து அந்த பேப்பரை பார்த்துட்டு இது என்னோடது இல்லை இது கங்கோடது அப்படின்னு சொல்ல மனுஷங்க தப்பு பண்ணுறது சகஜம் தானே அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அப்படி தனியாக அந்த ஆஃபீஸ் லைப்ரரியில் உட்காந்து ஒரு ஆள்கிட்ட பேசுகிறாங்க. ஏதோ புரோக்கர் கிட்ட தான் பேசிட்டு இருக்காங்க. இவங்க ஜேஜுல தானே இருந்து வந்தாங்க, அங்க வேற வீடு வாங்கி இருந்திருப்பாங்க போல, அதை விற்கிறதுக்கு ஒரு புரோக்கர்ட்ட சொல்லியிருக்காங்க, எக்ஸ்ட்ரா காசு ஆனாலும் பரவாயில்ல நீங்க வித்து கொடுங்க, இங்க சியோல்ல ஆளை பிடிச்சிடலான்னு பார்த்தேன், ஆனா முடியாது போல, ஒருத்திக்கு எடுத்து விட்டுட்டே இருக்கா அப்படின்னு சொல்ல இதை சீஃப் கேட்டுறாரு. இவங்களோட வீடை விற்கணுன்றதுக்காக தான் சீஃபோட மனசையும் கங்கோட மனசையும் மாத்த ட்ரை பண்ணிருக்காங்க. இப்ப அப்படி நம்ம ஹீரோயினா தான் காட்டுறாங்க. அவ ஹீரோவோட செக்ரட்டரி கூட உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கா. அப்போ ஹீரோவை பத்தி பேச சொல்றா. நீங்க 3 வருஷமா அவர் கூட இருந்திருக்கீங்கல்ல, அவரை பத்தின விஷயம் ஏதாவது ஒண்ணு ஞாபகத்துல இருந்துகிட்டே இருக்கும், அவர் நமக்கு இதை பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி ஒரு பெருமையா நினைப்பீங்கல்ல, அந்த விஷயத்த சொல்லுங்க அப்படின்னு சொன்னா செக்ரட்டரி கடைசி வரைக்கும் வாயவே திறக்கல. அந்த மாதிரி ஒரு விஷயமே நடக்கல போல. அப்புறம் ஹீரோயின் தங்கியிருக்கால ஒரு அபார்ட்மெண்ட், அதுல ஒருத்தர் செக்யூரிட்டியா இருப்பார்ல, அவர்கிட்ட கேக்குறா உங்களுக்கு ஹீரோவை பத்தி தெரியுமா, அவரை பத்தி தெரிஞ்சதை சொல்லுங்கன்னு. அவர் வாயவே மூடல. அவர்லாம் மனுஷங்களை மதிக்கவே மாட்டாரு. ஒரு தடவை இந்த பில்டிங்கை பத்தி என்னோட அபிப்பிராயத்தை சொன்னேன், ஆனா அவர் அதை ஏத்துக்கவே இல்லை, உனக்கு என்ன இதை பத்தி எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டாரு. அவர் மத்தவங்களுக்கு மதிப்பு கொடுக்க மாட்டாரு அப்படி இப்படின்னு சொல்லி 1/2 மணி நேரத்துக்கு மேல அந்த செக்யூரிட்டி பேசியிருக்காரு. இப்படி ஒருத்தர்கிட்ட ஹீரோவை பத்தி விசாரிக்கிறது எதுக்குன்னு பாத்தீங்கன்னா, மேகசின்ல அவனை பத்தி ஒரு ஆர்டிக்கல் எழுத சீஃப் சொன்னார்ல, அதுக்கு தான். ஆர்டிக்கலை ஸ்டார்ட் பண்றதுக்கே பாயிண்ட்ஸ் இல்ல, யாரும் அவனை பத்தி நல்லதா சொல்ல மாட்டேங்கிறாங்க. என்ன பண்ணன்னு யோசிச்சுட்டு அப்புறம் அவ உட்காந்து போன்ல இன்னொரு யூடியூப் சேனல் பத்தி பாத்துட்டு இருக்கா. அதுல நிறைய சப்ஸ்கிரைபர் வச்சிருக்காங்க. அந்த யூடியூப் சேனல் வச்சிருக்காலும் நல்ல தன்மையா பேசுறாரு. உங்களுக்கு வீடு வாங்குறதுக்கு நான் ஹெல்ப் பண்றேன், எல்லாருக்குமே ரியல் எஸ்டேட் பத்தி தெரியாது, ஆனா நான் புரிய வைக்கிறேன் அப்படி இப்படின்னு நல்ல தன்மையா பேசியிருக்காரு. இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போதே அவளோட இமேஜினேஷன் ஹீரோ வரான். அவன் ரொம்ப கோவமா இருக்கான், அவனோட சேனலை விட்டுட்டு வேற ஒரு சேனல் பாக்குறான்றதுக்காக. அப்புறம் இவளே கில்ட்டியா ஃபீல் பண்ணி சரின்னு ஹீரோ சேனலே பார்க்க ஆரம்பிச்சிட்டா. ஹீரோ என்ன விஷயம் சொல்றான் அப்படின்னா, நாம எப்பவுமே புக்ஸை தான் நம்பி இருக்கணும், புக்ஸ்ல உள்ள விஷயத்த படிச்சுட்டோம் அப்படின்னாலே நமக்கு நிறைய விஷயங்கள் தெரிய வரும், சும்மா வீடியோ பார்த்துட்டு இருந்தா மட்டும் பத்தாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அதே மாதிரி அவன் அந்த ஆன்லைன்ல ஒரு போஸ்ட் போடுவாள்ல, அங்கேயும் நான் திரும்பவும் ஹீரோவோட சேனலை தான் ஃபாலோ பண்ண போறேன் அப்படின்னு சொல்ல அதை அப்படி நம்ம ஹீரோவும் வாசிக்கிறான். கண்டிப்பா
அதுதான் நல்ல விஷயம். இந்த கொரியாலே நான் தானே பெஸ்ட் ரியல் எஸ்டேட் ஏஜென்ட், என்கிட்ட இருந்தானே கத்துக்க முடியும் அப்படின்னு பெருமை பேசுறான். இப்ப அப்படியே அங்க ஹீரோயினை காட்டுறாங்க. ஷின் அங்க சூப்பர் மார்க்கெட் வந்திருப்பான் போல, இவெல்லாம் அங்க போறா. அப்பா அவன் கையில ஒரு சாக்லேட் ஐஸ்கிரீம் வச்சிருக்கான், அதுல 2 பீஸ் இருக்கு, இவளுக்கு ஷேர் பண்றேன் அப்படின்னு சொல்ல 2ஐயும் பிக்கும் போது ஒண்ணுல பெருசா வந்துடுது. பெருசா வந்தது அவளுக்கு கொடுக்கான். அப்படியே ஜாலியா சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஹீரோயின் கிட்ட ஷின் இருந்துட்டு, நீ யாரையுமே டேட் பண்ணலையா ஏன்னு கேட்க, அவளும் எனக்கு வீடு வாங்கணுன்ற எண்ணத்துல நான் உழைக்கிற நேரமே சரியா இருக்கு, இதுல நான் எங்க டேட்லாம் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை பத்தி கேக்குறான். நான் ஆர்டிக்கல்ல ஒரு ஸ்டோரி எழுதணும், அதுக்காக தான் கேக்குறேன்னு சொல்ல, அவன் கூட இருந்தாலே போர் அடிச்சிடும் அப்படின்னு சொல்றான். இப்ப அப்படியே அடுத்த நாளாவது இன்னைக்கு தான் ஹீரோவுக்கு அவார்ட் கொடுக்குற நாள். அங்க நிறைய மேகசின் கம்பெனில இருந்து ஆள் வந்திருக்காங்க. அதுலயும் கிரீன் ஹவுஸ்னு ஒரு மேகசின் கம்பெனி இருக்கு. நம்ம மந்த்லி மேகசின் ஹோமோட போட்டியாளர் கம்பெனி இருக்குல்ல, அந்த கம்பெனி தான். அந்த கம்பெனி சீஃப் அவங்க ஆளுங்க, அப்புறம் நம்ம சீஃப் ஆளுங்க எல்லாருமே ஆப்போசிட்ல மீட் பண்ணிக்கும் போது அந்த ஆப்போசிட் கம்பெனி இருக்குல்ல கிரீன் ஹவுஸ், அந்த கம்பெனியோட சீஃப் ரொம்ப அசிங்கப்படுத்துறாரு. நீங்க என்ன ஒரு குவாலிட்டியெல்லாம் ஆடு போடுறீங்களா, காசு கிடைச்சா போதும் போலயே, நாங்கெல்லாம் குப்பை மாதிரி தூக்கி போட்டு ஆட தான் நீங்க இப்போ போட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்ல 2க்கும் வாய் தகராறாகி கொஞ்சம் சண்டை வர மாதிரி ஆயிடுது. இங்க எதுவும் பிரச்சனை வேணாம்னு சொல்லிட்டு எல்லாரும் உள்ள போறாங்க. அப்ப அந்த கிரீன் ஹவுஸ் மேகசினுக்கு ஒரு அவார்ட் கிடைக்குது. அந்த கம்பெனி சிஇஓ அவார்டை வாங்கிட்டு, இதுக்கு காரணமே என் கம்பெனில வேலை பார்க்கறவங்க தான், இந்த வெற்றி எல்லாமே அவங்களதான் சேரும் அப்படின்னு சொல்லி அவங்கள புகழ்ந்து பேசிட்டு இறங்குறாரு. இப்ப அப்படி மேனேஜர் அவார்டு இருக்கு, அது நம்ம ஹீரோக்கு தானே. அவனுக்கு அவார்டு கொடுக்கும்போது நம்ம சீஃப் கையில ஒரு பூங்கத்தை கொண்டு போய் கொடுக்கறாரு. அப்ப அவன் எதுவும் கேட்கறான். நம்ம சீஃபும் சிரிச்சுட்டே பதில் சொல்லிட்டு அங்க கீழே வர ஹீரோ உடனே ஸ்பீச் கொடுக்க ஆரம்பிக்கிறான். எல்லாருமே நம்ம பேரெல்லாம் சொல்லுவான் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்தா நம்ம ஹீரோ இருந்துட்டு, இந்த அவார்ட் கிடைக்கிறதுக்கு முழுக்க முழுக்க காரணம் ஹார்ட் ஒர்க் தான், அதுவும் என்னோட ஹார்ட் ஒர்க் அப்படின்னு சொல்லிடுறான். எல்லாருக்கும் மூஞ்சி சம்மிருச்சு. ஒரு தம்ஸ் அப் மட்டும் தான் காட்டினான். இப்ப ஃபங்க்ஷனை முடிச்சுட்டு அந்த ஹாலை விட்டு வெளியில வந்தா எல்லாருக்குமே ஒரு கோவம் இருக்கு, நம்மளை பத்தி பேசவே இல்லை அப்படின்னு. அப்ப அந்த அசிஸ்டன்ட் பொண்ணு இருந்துட்டு, நமக்கு தம்ஸ் அப் காட்டினார்ல அதுக்கு சந்தோஷப்படுவோம்னு சொல்ல, நம்ம சீஃப் ஒன்னு, அவர் எதுக்கு அந்த தம்ஸ் அப் காட்டினார் தெரியுமா, நான் ஒரு பூங்கத்து கொண்டு போனேன்ல அது கம்பெனி காசுல வாங்கினியான்னு கேட்டாரு. இல்லை நம்ம எம்ப்ளாயிஸ்லாம் சேர்ந்து தான் வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொன்னதுனால அந்த தம்ஸ் அப் கொடுத்தாரு அப்படின்னு சொல்ல எல்லாரோட முகமுமே வாடி போச்சு. நம்ம ஷின்னும் கூட வந்திருப்பான். அவன் ஹீரோ கிட்ட வந்து, உனக்கு அவார்ட் கிடைச்சிருக்குல அதுக்கு நீ சரக்கு வாங்கி கொடுக்க வேணாமா அப்படின்னு கேட்க, சரி நானும் வாங்கி கொடுக்கணும்னு தான் நினைச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனையும் கூப்பிட்டுட்டு நம்ம ஆளுங்க கிட்ட எல்லாம் வந்து நம்ம இன்னைக்கு டீம் டின்னர் போவோம்னு கூப்பிடுறான். ஆனா நம்ம சீஃப் இருந்துட்டு, எனக்கு தெரிஞ்சவர் ஒருத்தர் இறந்துட்டாரு, நான் ஃபியூனரலுக்கு போகணும், அவரை கங்குக்கு கூட தெரியுமேன்னு சொல்ல, கங்கு ஒண்ணு ஆமா ஆமா எனக்கும் தெரியும், நம்ம சீனியருக்கும் தெரியும்னு சொல்லி விட்டுறாரு. எல்லாருமே ஆமா எங்க எல்லாருக்குமே தெரியும், நாங்க போகணும்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. இப்ப அப்படியே லிஃப்ட்டுக்காக எல்லாரும் வெயிட் பண்ணும்போது, நம்ம இது பண்ணிதான் ஆகணுமா, நம்ம பண்றது தப்பு இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ண சீஃப் இருந்துட்டு, ஆமா அவர் எதுக்கு தம்ஸ் அப் காட்டினான்னு தெரியும்ல, நமக்கு இதெல்லாம் தேவையில்லைன்னு போது நம்ம சீனியரும், ஆமா அவர் கூட போனாலும் 300 ரூபாய்க்கு தான் சாப்பிடணும் 400 ரூபாய்க்கு தான் சாப்பிடணும்னு லிமிட் வைப்பாரு, வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு லிஃப்ட்டுக்குள்ள ஏற லிஃப்ட் மூட போற நேரம் காலை வச்சு யாரோ தடுக்கிறாங்க. யாருன்னு பார்த்தா அந்த கிரீன் ஹவுஸ் மேகசின் இருக்குல்ல அதோட சீஃப் தான். இவங்களும் க்ளோஸ் பண்ணிடலான்னு பாக்குறாங்க, ஆனா முடியல. எல்லாருமே இப்போ உள்ள வந்துட்டாங்க. உள்ள வந்தவங்களும் சும்மா இருக்கல. இந்த கிரீன் ஹவுஸ் மேகசினுக்கு 3 அவார்ட் கிடைச்சிருந்திருக்கு. ஆனா இதுக்கு முன்னாடி வருஷம் வரைக்குமே நிறைய அவார்டு நம்ம ஆளுங்க தான் வாங்குவாங்களாம். இந்த கிரீன் ஹவுஸ்க்குலாம் அந்த அளவுக்கு அவார்டே கிடைக்காதான். ஆனா இந்த வருஷம் 3 அவார்டு வாங்கியிருக்காங்க. அதை வச்சு ஓவரா கலாய்க்கிறாங்க. இதுல வேற ஹீரோ இவங்களை பத்தி எதுவுமே பேசலையா, அதுக்கும் ரொம்ப கலாய்க்கிறாங்க. இவங்களுக்குலாம் செம்ம கட்டுப்பாகுது, என்ன பண்றதே தெரியல. இதுல வேற உங்க மேகசின்லாம் குப்பை, நீங்களாம் என்ன வேலை பார்க்குறீங்கன்னு கலாய்க்க நம்ம சீஃப்க்கு இதுக்கு மேலே கேட்க முடியல, கோவம் வந்துருச்சு. உடனே எல்லாருக்குமே ஒரு மெசேஜ் அனுப்புறாரு. என்னன்னு பார்த்தா, நான் 5 எண்ணுவேன், எண்ணி முடிக்க எல்லாரும் ஓட்டத்தை பிடிக்கணும் அப்படின்னு சொல்றாரு. இப்போ லிஃப்ட்டும் கீழே இறங்கிக்கிட்டே இருக்கு. சீஃபும் 5 4 3 2 அப்படின்னு எண்ணிக்கிட்டே இருக்காரு. எதுக்கு என்றாரான்னு பார்த்தா கரெக்டா 1 என்ன அங்க கதவை திறக்கிறதுக்கு டைம் சரியா இருக்கு. உடனே இந்த கிரீன் ஹவுஸ் சீஃப் இருக்கார்ல அவர் காலை வசமா முதிச்சு நல்லா நவட்டிட்டு ரன் அப்படின்னு சொல்ல எல்லாரும் வெளியே ஓட பாக்குறாங்க. அந்நேரம் ஆபீஸ் பாய் ஒருத்தன் ட்ரேவை தள்ளிட்டு வரான். இவங்களால வெளியே போக முடியாம போயிருது. உடனே அந்த கிரீன் ஹவுஸ் மேகசின்ல வேலை பார்க்குறவங்க இவங்க எல்லாரையும் பிடிச்சி இழுத்து கொண்ட முடியெல்லாம் ஆஞ்சி அங்கிட்டு இங்கிட்டுன்னு பாடா படுத்தி அந்த லிஃப்ட்டுக்குள்ளே சண்டை பயங்கரமா நடக்குது. இதுல லேடிஸ் தான் கங்க போட்டு வெளுவெளுன்னு வெளுத்துட்டாங்க. ஹீரோயின்லாம் கடந்துட்டு அலறா. கடைசியில ஒரு வழியா லிஃப்ட் ஓப்பன் ஆக ஒவ்வொருத்தரும் தலைமுடியில பிஞ்சு போச்சு வெளியில வராங்க. என்ன 5 பேர் தான் வெளியில வந்திருக்காங்கன்னு பார்த்தா கிரீன் ஹவுஸ் ஆளுகெல்லாம் வெளியில போயிட்டாங்க. நம்ம கம்பெனி ஆளுங்க தான் உள்ள கடந்து வழி தாங்க முடியாம அலறிட்டு கிடக்குதுங்க. இப்ப இவங்கெல்லாம் வேற டீம் டின்னர் பிளான் பண்ணிருப்பாங்க போல.
ஒரு ரெஸ்டாரண்ட்ல ரிசர்வேஷன் பண்ணியிருக்காங்க. அங்க போய் உட்காரும் போதே அவன் மூஞ்ச உடைச்சிருக்கணும், சும்மா விட்டுட்டோம், சரி என்ன வேணாலும் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்க, அப்படியே பக்கத்து ரூம்ல தான் ஹீரோ உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கான் போல. அவனுக்கு ஏதோ வாய்ஸ் எல்லாம் கேக்குது. ஹீரோ கூட தான் ஷின் அவன் ஃப்ரெண்ட் எல்லாம் இருக்கான். இது எங்கேயும் கேள்விப்பட்ட வாய்ஸ் மாதிரியே இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களும் கண்டுபிடிச்சிட்டாங்க. அந்த ஷின்னோட ஃப்ரெண்டும் ஃபியூனரலுக்கு தானே போறேன் நாங்க, ஆனா இங்க சத்தம் கேக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் நம்ம ஆளுங்க சும்மா இருக்காம ஹீரோவை திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இது மந்த்லி மேகசின் ஹோம் இல்ல, மந்த்லி மேகசின் ஹெல். அவர்லாம் மனுஷனா? எம்ப்ளாயிஸ மதிக்க தெரியாத ஆளு. நீ தானே அவரை பத்தி ஸ்டோரி எழுத போற. யாருன்னு போடாம அனானிமஸா அவர் பணத்தாசை பிடிச்சவரு, அவருக்கு பணத்தை பத்தி மட்டும்தான் கவலை, அவரோட எம்ப்ளாயிஸ் மேல கவலையே கிடையாது, எம்ப்ளாயிஸ போட்டு பாடாதான் படுத்துவாரு, இதெல்லாம் எழுதுன்னு சொல்லிட்டு இருக்க. அந்த பக்கம் இதெல்லாம் கேட்டுட்டு இருந்த ஹீரோக்கு கோவம் வந்துருச்சு. பூனை டப்புன்னு டேபிள்ல வச்சுட்டு அங்கிருந்து எழுத போறான். பக்கத்து ரூம்ல போய் திட்ட போறான்னு பார்த்தா டோர் வேகமா திறக்குது. ஆனா வந்தது ஹீரோ இல்ல, அந்த அசிஸ்டன்ட் பொண்ணு இருக்கால அவதான். நம்ம பக்கத்து ரூம்ல தான் இவ்வளவு நேரம் பாஸ் இருந்திருக்காரு, இப்பதான் கோவமா எந்திரிச்சு போறாருன்னு சொல்ல எல்லாருக்குமே பயமாயிருச்சு. ஒருவேளை நம்ம பேசுனதை கேட்டிருப்பாரோ, கேட்டிருந்தா என்ன பண்ண அப்படின்னு சொல்லி பயத்துல இருக்காங்க. இதுல வர நம்ம போய் சொல்லிட்டு வந்திருக்கோம்னு தெரிஞ்சுச்சுன்னா என்னதான் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்க. ஹீரோவை காட்டுறாங்க. அவன் வேக வேகமா வெளியில தான் கிளம்பியிருக்கான். ஷின் வேகமா வந்து உனக்கு ஒன்னும் இல்ல அப்படின்னு கேட்க, இதுல என்ன இருக்கு, எல்லா இடத்துலயுமே வேலை பாக்குறவங்க பாஸ்க்கு பின்னாடி திட்ட தானே செய்வாங்க, நான் இதெல்லாம் பெருசா எடுத்துக்கல அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிட்டான். இப்ப அப்படி நம்ம ஆளுங்க என்ன பண்றாங்கன்னு பார்த்தா திரும்பவும் அவங்க ஹீரோ பத்தி சொன்னாங்கல்ல அதை சொல்லி பாக்குறாங்க. எதுக்குடான்னு பார்த்தா பக்கத்து ரூம்ல இன்னொரு அசிஸ்டன்ட வச்சுட்டு இங்க இருந்து பேசினா அங்க கேக்குதான்னு செக் பண்றாங்க. ஆனா அந்த அசிஸ்டன்ட் கேட்கலன்னு சொல்ல நம்ம சீனியர் இருந்துட்டு ஒருவேளை அவருக்கு மட்டும் கேட்டு இருந்துச்சு அப்படின்னா நேரா நம்ம ரூம்ல வந்து எல்லாரையும் திட்டிருப்பாரு, ஆனா திட்டல, அப்ப கண்டிப்பா கேட்டிருக்காதுன்னு சொல்றாங்க. அப்படின்னு நம்ம ஹீரோ என்ன பண்றான்னு பார்த்தா அவன் டாக்ஸில போயிட்டு இருக்கான். அப்போ பாஸை பத்தி எல்லாரும் பேசுறது சகஜம்தான் அப்படின்னு சொல்லி மனசு தேத்திட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துல அவனால முடியல, கத்த ஆரம்பிச்சிட்டான். அது எப்படி அவங்க இப்பெல்லாம் சொல்றாங்க அப்படின்னு. இவனுக்கும் கஷ்டமா தான் இருந்திருக்கு, கோவமா தான் வந்திருக்கு, ஆனா கண்ட்ரோல் பண்ணிட்டு வந்திருக்கான். இப்ப அப்படி நம்ம ஹீரோயினை கட்டுறாங்க. அவ ஒரு லைப்ரரிக்கு வந்திருக்கா ரியல் எஸ்டேட் பத்தி படிக்கிறதுக்கு. பார்த்தா ஹீரோ அங்கதான் இருக்கான். அவன் மத்தவங்கள காம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு நான் பேசிக் புக் எடுத்து படிக்க ஆரம்பிக்கிறான். நம்ம ஹீரோயின் புக் எடுத்துட்டு வந்து ரியல் எஸ்டேட் பத்தி படிச்சுட்டு இருக்கா. ஒரு வீட்டுல நம்ம வாழும்போது தான் அந்த வீட்டை பத்தின நம்மளுக்கு புரிதல் வரும். அந்த லைன் அந்த புக்ல இருக்கு. அதை பார்த்துட்டு எவ்வளவு நல்ல லைன்ல, எனக்கும் இப்ப அந்த அபார்ட்மெண்ட்ல வாழ ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் இதை பத்தி நல்லா தெரியுது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கா. இப்ப அப்படியே அடுத்த நாள் காலையில ஆயிடுச்சு. எல்லாரும் ஆபீஸ்க்கு வந்துட்டாங்க. அப்போ நம்ம சீஃப் வேக வேகமா ஓடி வந்துட்டு இருக்காரு. கரெக்டா ஹீரோ 1 நேரம் வந்துட்டான். அவன் முன்னாடி வரவும் சாரி சார் லேட் ஆயிடுச்சு, என் அபார்ட்மெண்ட்ல லிஃப்ட் சரியில்லை, அரை மணி நேரம் அதுக்குள்ளே மாட்டிக்கிட்டேன்னு சொல்ல திட்டுவான்னு நினைச்சா தம்ஸ் அப் காமிச்சிட்டு எல்லாரும் இவருக்கு கிளாப் பண்ணுங்க, இவ்வளோ நாளா பொறுமையா அந்த வீட்டில் வாழ்ந்திருக்காரு, இந்த மாதிரி பொறுமையா இருக்க போய் தான் இவர் சீஃப் எடிட்டரா இருக்காரு. இதே இது மற்றவங்கன்னா இந்த இடத்துல 10 வருஷம் தாக்கு பிடிச்சிருக்க மாட்டாங்க, நம்ம இவர்கிட்ட இருந்து பொறுமையை கத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறான். நம்ம சீஃப் உடனே கண்டிப்பா நேற்று இவர் கேட்டிருப்பாரு, நம்ம பேசுனதை கேட்க போய் தான் இப்படி சொல்றாரு, அவர் 10 வருஷம் பொறுமையா இருந்திருக்காருன்னு சொல்றது 10 வருஷம் ஆயிடுச்சுல, நம்ம வீட்டுக்கு போங்கன்னு சொல்லாம சொல்றாருன்னு பேசிட்டு இருக்க. அப்புறம் தான் தெரியுது நம்ம ஹீரோ நேற்று லைப்ரரி போயிருந்தான்ல, அங்க போய் மற்றவங்களை எப்படி காம்ப்ளிமெண்ட் பண்ணும் அப்படின்றத பாசிச்சிருந்திருக்கான். ஒருத்தருக்கு காம்ப்ளிமெண்ட் கொடுத்தா அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க, அதையும் அவங்க ஒரு விஷயம் செஞ்ச உடனே அந்த காம்ப்ளிமெண்ட்டை கொடுக்கணும் அப்படிலாம் போட்டிருக்கு. அதுக்கப்புறம் அவங்க வேலையுமே நல்லா பார்ப்பாங்கன்னு சொல்ல இது நிஜமாவே ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கான். அந்நேரம் சீஃப் மீட்டிங்ல இருக்காரு. அதை அப்படி கிராஸ் பண்ணி போகும்போது எட்டி பார்க்கறான். சீஃப் செம்ம ஃபயரா பேசிட்டு இருக்காரு. ஒர்க் அவுட் ஆகுது, காம்ப்ளிமெண்ட் பண்றது நல்லதுதான், புக்ஸ்ல சொல்றது தான் நிஜம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போறான். அப்புறம் நம்ம கங்கு இருக்காருல, அவர் வேலை பார்த்துக்கிட்டே சைட்ல மெசேஜ் சாட்டை ஓபன் பண்ணி வச்சுட்டு சீனியருக்கு மெசேஜ் பண்றாங்க. நம்ம சீஃபை நினைச்சா எனக்கு கவலையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்நேரம் கரெக்டா ஹீரோ வந்து அதை பார்த்துட்டு இருக்கான். திட்டுவான்னு பார்த்தா கங்கையும் பாராட்டுறேன்னு சொல்லிட்டு இருக்கான். எதுக்குடா அப்படின்னா மல்டி டாஸ்கிங் பண்ணிட்டு இருக்காராம். வேலையும் பார்த்துட்டு மெசேஜும் பண்றாரு அப்படின்னா இவர் எவ்வளவு பெரிய எடிட்டர்னா மல்டி டாஸ்கிங் பண்ணணும், கிளாப் பண்ணுங்க எல்லாரும் அப்படின்னு சொல்லிட்டு போறான். அப்புறம் அப்படி நம்ம சீனியர் கிட்ட வந்து இவங்களுக்கும் கிளாப் பண்ணுங்க, எவ்வளவு கஷ்டப்பட்டு வேலை பார்த்தா அவங்க டெஸ்கை கிளீன் பண்ண கூட நேரம் இல்ல, எல்லாரும் கிளாப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு போறான். இப்ப எல்லாருமே கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க, பாஸுக்கு நேத்து நாம பேசுனது கேட்டுருச்சு, அதனாலதான் இன்டெரக்டா கோவத்தை காட்டிட்டு போறாரு. கங்கு உடனே நான்லாம் வேலையை இழக்க விரும்பல, நான் ஒழுங்கா வேலை பார்க்கணும்னு வேலை பார்க்க ஆரம்பிக்க சீனியர் ஒண்ணு எனக்கும் நிறைய இஎம்ஐ எல்லாம் கட்ட வேண்டியிருக்குப்பா, மாசம் மாசம் கஷ்டப்பட முடியாது, நானும் கஷ்டப்பட்டு வேலை பார்ப்பேன், என்னாலையும் வேலை விட முடியாதுன்னு கஷ்டப்பட்டு வேலை பார்க்குறாங்க. அப்போ சீஃப் இருந்துட்டு ஹீரோயின் அப்புறம் அந்த 2 அசிஸ்டன்ட் அவங்க கிட்டையும் நீங்களும் தான் அந்த ரூம்ல இருந்தீங்க, ஒழுங்கா வேலை பாருங்கன்னு சொல்ல இப்போ எல்லாருமே ரொம்ப பரபரப்பா வேலை பார்க்குறாங்க. அப்படியே ஒரு செகண்டை கூட வேஸ்ட் பண்ணாம பார்க்குறாங்க. இதெல்லாம் பார்த்த ஹீரோ புக்கு தான் கரெக்ட், என்னமா ஒர்க் அவுட் ஆகுது
அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கான். இப்ப அப்படி ஹீரோயினை காட்டுறாங்க. அவ ஒரு லேடியை தேடி ஒரு வீட்டுக்கு வந்திருக்கா. யாருன்னா சீனியர் ஒரு பொண்ணு சொன்னாங்கல்ல, சிங்கிள் மதரா இருந்துக்கிட்டு ஒரு 4 வயசு பையனை கஷ்டப்பட்டு வளர்க்குறாங்கன்னு, அந்த வீட்டுக்கு தான் வந்திருக்கா. ஆனா இதே வீட்டுக்கு தான் அன்னைக்கு ஹீரோ வந்திருப்பான். அவன் எதுக்கு வந்தான்றதெல்லாம் நமக்கு காட்டல. இப்ப ஹீரோயினை உள்ள கூட்டிட்டு வந்த அந்த பொண்ணு ஹீரோயின் ஒரு பார்சலை கொடுத்ததும் இது ஹீரோ கொடுக்க சொன்னாரான்னு கேக்குது. அதுக்கப்புறம் தான் விஷயம் தெரியுது. ஹீரோ அன்னைக்கு வந்திருப்பான்ல, வந்து இந்த பொண்ணுகிட்ட பேசியிருப்பான். இந்த வீட்டுக்கு எதுக்கு நான் இன்டீரியர் ஒர்க் பண்ண வேணாம்னு சொன்னேன்னா, இது உங்களுக்கு நல்லது கிடையாது, இது ஹவுஸ் ஓனருக்கு தான் நல்லது, அதனால நான் இதெல்லாம் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி நிறைய படிக்கிறதுக்கு புக்ஸ் அந்த மாதிரிலாம் கொண்டு வந்திருக்கான். இதெல்லாம் படித்து நீங்கள் எக்ஸாம்ஸ்லாம் எழுதி பாஸ் பண்ணி உங்களோட பையனை நல்லா வளங்க அப்படின்னு சொல்ல, இந்த பொண்ணு இருந்துட்டு இதெல்லாம் எப்படி இனிமேல் படிச்சுட்டு இருக்கிறது அப்படின்னு சொல்ல, இதெல்லாம் படித்து உங்கள் வாழ்க்கையில் முன்னேறினா தான் உங்கள் பையனை நல்லா வளர்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன்கிட்டையும், நீ ஏதாவது நல்லது பண்ணால் மற்றவங்க எல்லாம் சந்தேகப்படுவாங்க, அதே இது நீ ஏதாவது தப்பு பண்ண அப்படின்னா எல்லாருமே உன்னை திட்டுவாங்க, அதெல்லாம் நீ காதில் வாங்காம உன்னோட வாழ்க்கையை பார்த்து முன்னேறி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கான். இதெல்லாம் ஹீரோயினுக்கு கேட்டு ஆச்சரியமா இருக்கு. அப்ப அந்த பொண்ணு ஹீரோக்கு கிளவுஸ் தச்சு வச்சிருந்திருக்கா போல, அதை எடுத்து கொடுத்து ஹீரோ கிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு சொல்றா. இப்ப அப்படி ஹீரோயின் ஆபீஸ்க்கு வர்றதுக்கு நைட் ஆயிடுச்சு. ஆபீஸ்ல யாரும் இல்லையா, உடனே சீனியருக்கு கால் பண்ணி கேட்க அவங்க எல்லாருமே ஒரு ரெஸ்டாரண்ட்ல உட்காந்து சரக்கு அடிச்சிட்டு இருக்காங்க போல. இப்ப சீனியர் ஹீரோ பத்தி தான் பேசுறாங்க. பகல்ல எல்லாரும் ரொம்ப வேலை பார்த்து இருந்திருப்பாங்கல்ல, அதனால டயர்ட்ல இருக்கிறப்போ அந்த கரெக்ஷன் ஆண்டி இருக்குல்ல, அவங்க வந்து என்னாச்சு என்னன்னு விசாரிக்க அப்போதான் இதுங்கெல்லாம் நடந்ததை சொல்லியிருப்பாங்க போல. அப்புறம் அந்த ஆண்டியும், நீங்க நினைக்கிற அளவுக்கு ஹீரோ மோசமானவர்லாம் கிடையாது, நீங்க ஏதோ அவரை பத்தி தப்பா பேசிட்டீங்கன்றதுக்காகலாம் வேலையை விட்டு தூக்க மாட்டாரு, உங்களுக்கு தெரியாத விஷயம் இன்னும் நிறைய இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப ஹீரோ புதுசா 3 மாசத்துக்கு முன்னாடி தானே வந்திருப்பான். அந்த டைம்ல சிஇஓவை மாத்தினா நாங்க வேலை பார்க்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி நம்ம சீஃப், சீனியர், கங்கு எல்லாருமே போராட்டம் பண்ணி இருந்திருப்பாங்க போல. அது எல்லாமே ஹீரோக்கு தெரிஞ்சிருந்திருக்கும். அப்ப கூட பழைய சிஇஓ இவங்களால வேலையை விட்டு தூக்கிட்டு நீங்க புது ஆளை வேணா போட்டுக்கோங்க, இவங்க கூட எப்படி பிடிக்காம வேலை பார்க்க முடியும்னு சொன்னதுக்கு நம்ம ஹீரோ தான் இல்ல பரவாயில்ல இவங்களே இருக்கட்டும்னு சொல்லி இருந்திருப்பான். இதெல்லாம் கேட்டோடனே எல்லாருக்குமே கொஞ்சம் டச்சிங் ஆயிரும். ஹீரோயினும் இதை கேட்டுட்டு அப்பதான் அந்த பொண்ணு கிளவுஸ் கொடுத்து விட்டுச்சுல, அதை கொண்டு போய் வைக்கலான்னு சொல்லி அவன் டேபிளுக்கு போனா, அப்ப அங்க மற்றவங்கள காம்ப்ளிமெண்ட் பண்றது எப்படின்ற மாதிரி ஒரு புக் இருக்கு. அதையும் பாக்குறா. பார்த்துட்டு அவ ஒரு விஷயத்த யோசிச்சு பாக்குறா. அன்னைக்கு ஷின்னு கிட்ட ஹீரோ பத்தி கேட்டிருப்பாள்ல, அப்ப அவன் இன்னொரு விஷயமும் சொல்லியிருப்பான். நம்ம ஹீரோ வெளியில பார்க்க தான் ஊருன்னு முரட்டுத்தனமா இருப்பான், ஆனா உள்ள ரொம்ப நல்லவன், ரொம்ப நல்ல மனசு அவனுக்கு அப்படின்னு சொல்ல ஹீரோயின் நம்பவே மாட்டா. நீ அவர் கூட க்ளோஸா இருக்கிறதுனால இப்படி பேசுற அப்படின்னு சொல்லியிருப்பா. ஆனா இப்ப இதெல்லாம் பார்த்தா அவளுக்கே புரியுது ஹீரோ ரொம்ப நல்லவன் தானு. அப்படி நம்ம ஹீரோ என்ன பண்றான்னு பார்த்தா ஜிம்ல ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கான். அப்ப அவனுக்கு ஹீரோயின் மெசேஜ் பண்ணிருக்கா, ஆர்டிகல் ஃபர்ஸ்ட் காப்பி முடிச்சிருக்கேன், கரெக்ஷன் இருக்கா பாருங்க அப்படின்னு சொல்லியிருப்பா. அவனும் அதை ஓபன் பண்ணி படிக்கிறான். ஆரம்பத்திலே இவன் ரியல் எஸ்டேட்ல ரொம்ப டேலண்டா இருப்பான்ல, அதை பத்தி எழுதியிருக்கா. அவன் ரியல் எஸ்டேட்ல ரொம்ப ஷார்ப்பு, நம்மளாம் ரயில் ரோட ஃபோக்கஸ் பண்ணா அவர் ஸ்டேஷனையும் சேர்த்து ஃபோக்கஸ் பண்ணுவாரு அப்படி இப்படின்னு பெருமையா எழுதிட்டு அதுக்கு கீழே அவனோட பர்சனல் கேரக்டர் பத்தி எழுதியிருக்கா. இதெல்லாம் என்ன எழுதியிருக்கா அப்படின்னு அவனும் பாக்குறான். ஒரு வீட்டுல நம்ம வாழ்ந்து பார்த்தாதான் அதோட அருமை புரியும். அதே மாதிரி தான் ஒரு மனுஷங்க கூட பழகி பார்த்தா தான் தெரியும். வெளியில பார்க்க கரடு முரடா இருக்கலாம், ஆனா உள்ள எப்படி இருக்குன்றது நமக்கு தெரியாது. சிஇஓ வெளியில கராரான ஆளா இருந்தாலும் உள்ளுக்குள்ள ரொம்ப நல்லவர்லாம் எழுதியிருக்கா. இவனுக்குலாம் தாங்கல, என்னடா ஆச்சு இப்படி எழுதியிருக்கா. சரி அவளுக்கு கால் பண்ணலான்னு கால் பண்ணி, நான் உன்னோட ஆர்டிக்கலை பார்த்தேன், நீ ரியல் எஸ்டேட் பத்தி நிறைய படிச்சிருக்க, ஆனா அதுக்கு கீழே என்ன ரொம்ப கிரிஞ்சா எழுதியிருக்க அப்படின்னு சொல்ல, நான் கிரிஞ்சாலாம் எழுதல, உண்மையா தான் எழுதியிருக்கேன், சரி நாளைக்கு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டா. இவனுக்கு அப்படியே ஒரு மாதிரி ஆச்சரியமா இருக்கு. இவன் ரொம்ப நல்ல மனசுக்காரன் அப்படிலாம் எழுதியிருப்பாளா, அதெல்லாம் நினைச்சு அப்படி சிரிக்க ஆரம்பிச்சிட்டான். இது வரைக்கும் இவன் சிரிச்சதே கிடையாது, இப்பதான் ரொம்ப சிரிக்கிறான். இவன் ஜிம்ல இருந்தால அது பக்கத்திலே டான்ஸ் கிளாஸ் வேற நடக்கும். அதை பார்த்துட்டு ஹீரோயின் இதெல்லாம் சொன்னால அதே சந்தோஷத்தோட இவனும் செம்மையா டான்ஸ் ஆடிட்டு இருக்கான், ரொம்ப என்ஜாய் பண்ணி ஆடுறான். அப்புறம் தான் டக்குன்னு சுயநினைவுக்கு வர்றான் நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னு. அப்புறம் அப்படியே கண்ணாடியை பார்த்து, அந்த செல்லா காசு நம்ம புகழ்ந்ததாலே நம்ம இவ்வளவு சந்தோஷப்படுறோம், நம்ம இப்படிப்பட்ட ஆள் கிடையாது அப்படின்னு நினைக்கிறதோட இந்த எபிசோட் முடியுது. நம்ம ஹீரோவை இது வரைக்கும் ரொம்ப கராரான ஆளு, கஞ்ச பிஸ்னாரி, மத்தவங்க மனசை புரிஞ்சுக்காதவர்ன்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஆனா இப்போ அவன் ரொம்ப நல்லவன், அவனுக்கு பாசம் எதுவுமே வெளிக்காட்ட தெரியலன்ற மாதிரி காமிச்சிருக்காங்க. சரி அடுத்தடுத்த எபிசோட்ல என்ன நடக்குன்றதெல்லாம் நாளைக்கு பார்க்கலாம். அதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. பை பை.